நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள ஒரு புத்தம் புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது புதுசு இல்ல, ஆல்ரெடி நீங்க உங்க போனோட செட்டிங்ஸ்ல பயன்படுத்திருப்பீங்க. அதை கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்காக. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா தெரியும்ல, உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போனை ஓபன் பண்ணி ஏதாவது பார்க்க போனா எங்க பார்த்தாலும் விளம்பரம், அதாங்க ஆட்ஸ். ஸோ இந்த ஆட்ஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது பல வழிகளில் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்படித்தானே? அதே மாதிரி இந்த ஆட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லிட்டு நம்ம போனோட செட்டிங்ஸ்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபீச்சரை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங் எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம சர்ச் பண்றோம். எதுக்காக சர்ச் பண்றோம்? அந்த பொருளை பை பண்றதுக்காக நம்ம சர்ச் பண்ணிருப்போம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து நம்ம ஸ்கிப் ஆகி வெளியே வந்துருவோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஒரு வெப்சைட்டுக்குள்ள நம்ம உள்ள போய் பார்க்கும்போது நம்ம பார்த்த அதே விளம்பரம் அங்க டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், பல இடங்கள்ல டிஸ்பிளே ஆகிட்டு. இதுக்கு பேர் தான் பர்சனலைஸ்டு ஆட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த செட்டப்பை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு புதிய செட்டிங், அதாவது புதுப்பிச்சிருக்காங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு என்னுடைய மொபைல் மூலியமா நான் தெரியப்படுத்த போறேன். ஒவ்வொரு பிராண்டோட மொபைலோட ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செட்டிங் வேற வேற இடத்துல இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஜஸ் ஸ்க்ரோலிங் பண்ணீங்கன்னா கீழே அதர் பிரைவசி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும், அதுக்குள்ள போங்க. பாத்துறீங்களா? இதாங்க ஆட்ஸ் தலைப்புல மேனேஜ் த இன்ஃபோ யூஸ் டு ஷோ யூ ஆட்ஸ் அண்ட் மெஷர் ஆட் பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் டிங்கரிங்லாம் கொடுத்து இந்த பகுதியை கொஞ்சம் மேம்படுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட் பிரைவசி அதுக்குள்ள போயிடுவோம். போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல வண்ண கலர்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட், அதுக்கு கீழே பாருங்க 3 விதமான தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. ஆட் டாபிக்ஸ், ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ், ஆட் மெஷர்மெண்ட். சரிங்களா? இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இது ஆன்ல இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் ஆட் டாபிக்ஸ் அப்படிங்கறத நான் தட்டின உடனே பாத்தீங்கன்னா இதுல பிளா 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 நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பொறுமையா உங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதை ஆன் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன், ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது. ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் அதுக்கும் பிளா 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 நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நான் படிச்சு பார்த்தேன், நீங்களும் படிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஃபைனலி இது டிஃபால்ட்டா ஆட் மெஷர்மெண்ட் சொல்லிட்டு ஆன்ல இருக்கு. இதை நீங்க ஆன் பண்ணியே வச்சுக்க போறீங்களா இல்ல இதை ஆஃப் பண்ணி வச்சுக்க போறீங்களா? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாலும் கூகுள் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு விளம்பரங்களை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க பார்த்த பொருளை டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. அவங்களா ஒரு என்ன சொல்றது கஸ்டமைஸ்டு விளம்பரங்களை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்க ஆப்ஸுக்குள்ள போனாலும் சரி, அதே நேரத்தில் வெப்சைட்டுக்குள்ள போனாலும் சரி, அது இருக்கும் நிரந்தரமா. நான் சொல்றது இது முழுக்க முழுக்க பர்சனலைஸ்டு ஆட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த செட்டிங் பொருந்தும். சரிங்களா? ஓகே, சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.